சென்னையில் விநாயகர் சதுர்த்தி வழிபாடு முடிந்து சிலைகளை கரைக்கும் பணி தொடக்கம். பட்டினப்பாக்கம் கடற்கரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சிலைகள் கரைப்பு. விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் போலீஸ் கண்காணிப்பு தீவிரம். இரும்பு தடுப்பு வேலிகள் அமைத்து ஏராளமான போலீசார் அணிவகுக்க சிலைகள் ஊர்வலம். சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் விநாயகர் சிலையை கரைக்க முயன்றபோது விபத்து. ராட்சத சிலை ஒன்று கயிறை அறுத்து கொண்டு விழுந்ததால் சுற்றி இருந்தவர்கள் அதிர்ச்சி. நிலச்சரிவு காரணமாக உத்தரகண்டில் சிக்கிய தமிழர்கள் 30 பேரும் பத்திரமாக மீட்பு. மீட்கப்பட்ட பெண்மணியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சொல்லுங்க, நான் பேசுறேன். எல்லாம் நாங்க தொடர்பு இருக்கோம். அங்க இருக்க கரெக்ட். உங்க மினிஸ்டர் எம்ஆர்பி சார் பேச சொல்லிட்டு சார். சரிம்மா சரிம்மா, நான் தைரியமா ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா, வணக்கம் வணக்கம். டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். 2 நாளில் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக அறிவிப்பு. டெல்லியில் முன்கூட்டியே சட்டப்பேரவை தேர்தலை நடத்த அரவிந்த் கெஜ்ரிவால் அழுத்தம். மக்களின் தீர்ப்பு கிடைக்கும் வரை முதலமைச்சர் இருக்கையில் அமரப்போவதில்லை என உறுதி. நேர்மையான தலைவர் போல் தன்னை காட்டிக்கொள்ள கெஜ்ரிவால் முயற்சி என பாஜக விமர்சனம். ஆம் ஆத்மி ஒரு ஊழல் நிறைந்த கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டதாக சரமாரியாக தாக்கு. பிரதமர் பதவி தருவதாக கூறி தன்னிடம் எதிர்க்கட்சிகள் விலை பேசியதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பரபரப்பு பேச்சு. நாற்காலி மீதான ஆசையை சாமர்த்தியமாக மோடியிடம் நிதின் கட்கரி கூறியிருப்பதாக இந்தியா கூட்டணி விமர்சனம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பங்கேற்ற கூட்டத்தில் பாதுகாப்பு குறைபாடு என புகார். 24 வயது இளைஞர் ஒருவர் மேடையை நோக்கி வேகமாக ஓடி வந்ததால் பதற்றமான சூழல். வாய்ப்புகளை பெறுவதற்காக வேற்று மொழிகளையும் கற்க வேண்டும் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவுரை. வட மாநிலத்திற்கு வேலைக்கு செல்லும் பட்சத்தில் ஹிந்தி அல்லது பஞ்சாபி கற்றுக்கொள்வதில் தவறில்லை எனவும் பேச்சு. கொச்சியில் உள்ள வாமனமூர்த்தி கோவிலில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அலங்கரிக்கப்பட்ட யானைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டு மேலதாளம் முழங்க உற்சாகம். ஓணம் பண்டிகையொட்டி குருவாயூர் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை.
திருமாவின் சிலைக்கு வைகோ மாலை அணிவித்து மரியாதை. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தும் விசிக தலைவர் திருமாவளவன். ஜனநாயகங்கிறது பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு கூட்டணி ஆட்சி அமைவதுங்கிறது இயல்பா மக்களிடமிருந்து எழக்கூடிய ஒரு கோரிக்கையை தவிர இது விடுதலை சிறுத்தைகள் ஏதோ திட்டமிட்டு காய்களை நகர்த்து, அதான் ஒரு காய் நகர்த்தல. நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம் என்று மீண்டும் திட்டவட்டம். அதே மாதிரி மூப்பனாரோட நாங்கள் கூட்டணி சேர்ந்தப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறத நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னோம். ஒரு இயல்பான விளிம்பு நிலை மக்களின் அதிகார வேட்கைக்கான ஒரு குரல், அவ்வளவுதான். ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை எழுப்புவதில் தவறில்லை என திருமாவளவன் பேட்டி. இது யாருக்கு எதிராகவும் யாரையும் மிரட்டுவதற்காகவும் சொல்லப்படுகிற கருத்தல்ல. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக எழுப்ப வேண்டிய கோரிக்கைகள். அதிகாரம் இல்லாதவர்களின் குரல் இது, விளிம்பு நிலையில் கிடக்கிற மக்களின் குரல் இது. அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பது என்பதுதான் உண்மையான ஜனநாயகம் கூட. யாரையும் மிரட்டுவதற்காக பேசவில்லை எனவும் விளக்கம். ஆயிரத்தி 1977 ஆண்டு முதல் மத்தியில் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருவதாக சுட்டிக்காட்டிய திருமாவளவன், தனி பெரும்பான்மையுடன் பாஜக வெற்றி பெற்றாலும் கூட அதிகாரத்தை பகிர்ந்தளித்துள்ளதாக பேட்டி. 1977 டெல்லியில கூட்டணி ஆட்சி நடக்கிறது. தனி மெஜாரிட்டியில பிஜேபி ஆட்சி வந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஒரு பகிர்வு தராங்க. தமிழ்நாட்டுக்குள்ளும் அந்த மாதிரி நடப்பது ஒன்றும் தவறல்ல. அப்படி ஒரு கோரிக்கை எழுப்புவதும் தவறில்லை. விசிகாவுக்கு எதிராகவும் தனக்கு எதிராகவும் பாமக அபாண்டமான அவதூறுகளை பரப்பியதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. மக்கள் நலனுக்காக பாமகவும் இரத்தக்கரையுடன் கைகுலுக்கியதாகவும் பேச்சு. அதன் பிறகு சோசியல் என்ஜினியரிங் என்கிற பெயரில் பாமக எடுத்த நிலைப்பாடு தலித் வெறுப்பு என்பதாக அமைந்துவிட்டது. அதிலே குறிப்பாக விசிகாவுக்கு எதிராக திருமாவளவனுக்கு எதிரான அபாண்டமான அவதூறுகள் திட்டமிட்டு பரப்பப்பட்டது. நாங்கள் இரத்தக்கரையோடு கைகுலுக்கினோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதை திருமாவளவன் நேரடியாக கூறவில்லை. பொதுவெளியில்தான் பேசி வருவதாக திமுக மூத்த தலைவர் TKS இளங்கோவன் பேட்டி. பொதுவெளியில பேசுறதுக்கு நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பேசினா தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை. தமிழக மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என செல்லூர் ராஜு பேட்டி. பிடிக்கும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகிறோம். கூட்டணி என்ற பேச்சே கிடையாது, கூட்டணி ஆட்சி என்பதே கிடையாது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. திமுக கூட்டணி கட்சிகள் நீர் பூத்த நெருப்பு போல உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். தேர்தல் நெருங்க நெருங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் குடிபிடிக்க தொடங்கிவிட்டதாக சாடல். விசிக என்பது சாதி கட்சிதான் என மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சனம். அதே போல விடுதலை சிறுத்தைகள் ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான கட்சியும் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜாதி பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான கட்சியாக தான் அந்த கட்சி தான் அவர் வச்சிருக்கிறார். பாமக தலைவர் அன்புமணியை தொடர்ந்து பாஜகவும் காட்டம். அதிகார பகிர்வு என்ற திருமாவளவனின் கோரிக்கைக்கு பாஜக வரவேற்பு. தேர்தலுக்கு பிறகும் கூட இப்ப கூட்டணியில எல்லாரும் இருக்காங்கிறது இல்ல. 14-19 பிஜேபிக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் நாம் கூட்டணி ஆட்சி தான் அமைச்சோம். ஆகவே அவர் கோரிக்கை நியாயமானது. பாஜகவின் கூட்டணி ஆட்சியை விசிக தலைவர் சுட்டிக்காட்டி பேசியதால் உற்சாகம். திருமாவளவன் அவர்கள் கூறியதை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். இதற்கு பாரதிய ஜனதா கட்சியை உதாரணமாக காண்பித்து திருமாவளவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
அதனால ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழக்கங்கள், எங்களது முறைகள், திட்டங்கள். இதை திமுக நீங்க எதிர்பார்க்க முடியாது. பாமகவை இழிவுபடுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை. நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்கள் மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மதிமுக போல் வேறு எந்த கட்சியும் மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தவில்லை. அன்புமணி ராமதாசுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிலடி. ஜார்க்கண்டிலிருந்து பீகார் தலைநகர் பாட்னாவுக்கு புதிய வந்தே பாரத் ரயில் காணொலி வாயிலாக தொடக்கி வைத்தார் பிரதமர் மோடி. प्रथम यात्रा पर रवाना आप जैसा देख सकते हैं कितना उत्साह। கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வேகமாக வந்த கார் சாலை தடுப்பில் மோதி விபத்து. மோதிய வேகத்தில் கார் அப்படியே நின்றுவிட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகழ் அஞ்சலி. தமிழக அரசியல் களத்தில் புதிய வரலாறு படைத்த தலைவர் என புகழார். பல திருமணம் செய்து பண மோசடியில் ஈடுபட்ட வழக்கில் கல்யாண ராணி சத்யாவின் தோழி கைது. 3 மாத காலம் தலைமறைவாக இருந்த தமிழ்செல்வி என்ற பெண்ணை கைது செய்த தாராபுரம் போலீஸ். தமிழக மீனவர்களை மொட்டையடித்து அவமரியாதை செய்யும் அதிகாரத்தை சிங்கள அரசுக்கு கொடுத்தது யார்? இந்திய இறையாண்மையின் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாலை தடுப்பை தாண்டி எதிர் சாலையில் சென்ற அரசு பேருந்து. ஓட்டுநர் உறக்க கலக்கத்தில் இருந்தபோது பேருந்து தடம் மாறிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக விபத்து தவிர்ப்பு. திருச்சியிலிருந்து மயிலாடுதுறை சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஆண் பயணிகள் அத்துமீறல். மகளிர் பெட்டியில் அமர்ந்து கொண்டு சீட்டு விளையாடியதால் பெண்கள் முகம் சுளிப்பு. சேலம் மாநகராட்சி அஸ்தம்பட்டி மண்டல குழு தலைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அருணுக்கும் இடையே கடும் வாக்குவாதம். நலத்திட்ட உதவிகளை தடுப்பதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு. மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விவசாய பாசனத்திற்காக வைகை அணையில் இருந்து நீர் திறப்பு. 120 நாட்களுக்கு 8641 மில்லியன் கன அடி வீதம் தண்ணீர் திறக்க அரசு திட்டம். கூலி படப்பிடிப்பு தளத்தில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். அசல் தோற்றத்தில் நடனமாடி மகிழ்ந்தார் ரஜினிகாந்த். டெஸ்ட் போட்டியில் பங்கேற்பதற்காக வங்கதேச கிரிக்கெட் அணி சென்னை வருகை.
இந்தியாவுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் வரும் 19ஆம் தேதி தொடக்கம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. பெருமானுக்கு